அன்புள்ள என் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்புள்ள மக்களே, இன்றைக்கி நம்ம எதை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு அப்படின்னு இருக்குது. இந்த 5ல் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனிதனுடைய பொருளாதார மேம்பாடு தான் ஒரு சமூகத்தோட வளர்ச்சியாகவும் இருக்குது. அந்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு முன்னேற்றத்தை நோக்கி இதனுடைய வாழ்வியலை அமைச்சு தன்னுடன் இருக்கக்கூடிய அனைவரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக நம்ம ஒரு நிலையான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம படித்ததுக்கு தகுந்த படித்த வேலைக்கு தகுந்த வேலைவாய்ப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா, படித்த படிப்பு அந்த வேலைவாய்ப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா, தனியார் நிறுவனங்கள்கிட்டலாம் நம்ம இன்றைக்கி வேலைக்காக நம்ம இருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையில் மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, டெலிவரி ஃபுட்டு, அதாவது ஆன்லைனில் வரக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி டெலிவரி ஃபுட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த டெலிவரி ஃபுட்டில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு படித்து ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்ந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத வரைக்கும் ஒரு ஒரு சேலரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சேலரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நமக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம அந்த நிறுவனத்தை விட்டு நம்ம வேலையை இழந்துடுறோம். அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம வரும்போது இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்புகளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோம், பேசிக் இன்ஸ்டால் அமௌண்ட் நம்ம கட்டுறோம். கட்டினோடனே நமக்கு ஜாப்பு ஓகே ஆகிடுது. நம்ம நம்மளுடைய உழைப்பை அது கொடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பசங்க பார்த்திங்கன்னா, நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 13,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பசங்க இருக்காங்க. இப்போ மாதம் இன்றைக்கி 55,000 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்காங்க. இல்லை குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,500 சம்பாதிக்கிற பசங்க இருக்காங்க, 1,000 சம்பாதிக்கிற பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு நிறுவனத்தை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்முடைய தேவைகளுக்கும், நம்முடைய கடன்களுக்கும், நம்ம குடும்பத்தை நடத்துகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்புகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி போயிட்டுருக்கு உலகம், டிஜிட்டல் உலகம். இதில் இன்றைக்கி அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லை, நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை மருந்து பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இல்லைன்னா நம்மளுடைய அடிப்படை இருக்கக்கூடிய இன்றைக்கி அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு தேடி நம்ம என்ன புக் பண்ணுறோமோ அதை வீடு தேடி கொண்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஆன்லைனில் வந்துருச்சு. இந்த ஆன்லைன் வந்தது எவ்வளோ விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமாக அவங்க டெய்லியும் ஒரு வருவாய் ஈட்டி வாழ்க்கையை மேம்படுத்தி ஒரு நல்ல நிலையை அடைய இது உதவி செய்யுது. இது ஒரு தன்னம்பிக்கையை ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகிருப்போகுது. அடுத்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு வேலைவாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம அதை குறித்து நம்ம வாழ்வியலை பெருக்கிக்குவோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. என்ன தான் நம்ம ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட வேலைவாய்ப்பு இருந்தாலும், இப்போவும் இறுதியாகவும் சொல்கிறேன், இருந்தாலும் நம்ம ஒரு சுயதொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக நம்ம அடுத்த நிலையை நம்ம எட்டி முன்னேறி வாழ்க்கையில் மேம்பட்டு அனைவருக்கும் எல்லாமே உலகத்தில் எல்லாமே கிடைக்கும்.
அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக நான் பிரார்த்தனையாக வச்சுக்கிறேன். சுய தொழில் செய்யுங்க. சொந்தமான தொழில் செஞ்சு முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையுங்க. அது வரைக்கும் ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆம்வே, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வாங்க. இறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் சுயதொழில் செய்யுங்க. ஏதாவது ஒரு சின்னது ஒரு தொழில் செஞ்சால் கூட ஒரு சுயதொழில் செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் உலகில் உள்ள எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆமென். நன்றி.